அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை ராமலிங்க அபயம். திருவடி புகழ்ச்சி. நம்ம அந்த பாடல் வரிக்கு விளக்கம் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் திருவடியை பற்றி பெருமானார் நிறையா பதிகங்கள் எழுதியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஆடிய பாதம் ஆடிய பாதம் 6ஆம் திருமுறையில் திருவடி பெருமை, அபராத விண்ணப்பம், இந்த மாதிரி திருவடி சூட விளைதல், திருவடி சரண் புகழ், அப்புறம் அகவல்லையுமே நிறையா பரம், இந்த பதம், இந்த மாதிரி எல்லாமே நிறையா பாடியிருப்பாங்க. திருவடி சூட விளைதல்லாம் திருத்தணி முருகனை பற்றி இந்த பாடல் ஒரு 10 பாடலுமே நின் திருத்தாள் அடியேன் முடிமேல் வைப்பாயே அப்படின்ற மாதிரிலாம் வரும். திருவடி சரண் புகழ் ஒற்றியூர் செல்வ தந்தையார் அடி சரண் புகழாமே அப்படின்னு வரும் அந்த 10 பாட்டம். அதெல்லாம் 2ஆம் திருமுறையில் இருக்குது. அப்புறம் திருவடி கண்ணீர் நடராஜ பெருமான் நோக்கி ஒரு 11 பாடல்கள் இருக்கும். உந்தன் இணையடிதான் நோவாதா, மலரடிதான் நோவாதா, திருவடிதான் நோவாதா, மலர்பாதம் நோவாதா, பொன்னடிதான், அந்தபடி திருவடியை பற்றி நிறையா பாடியிருப்பாங்க. இந்த மாதிரி திருவடி நிலை. அப்போ அடுத்து நம்ம இந்த மாதிரி நிறையா பாடியிருக்காங்க. அப்போ அந்த பெருமையான திருவடியை பற்றி பார்க்கலாம். பரசிவம் சின்மயம் பூரணம் சிவபோக பாக்கியம் பரமநிதியம் அப்படின்ட்டு அந்த ஒரு வரி பார்க்குறதுக்கே நம்மளுக்கு நிறைய இருக்குது. இப்போ பரசிவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சிவம்னா மலமற்றது. அப்போ அந்த பர அப்படின்றது எல்லாத்துக்கும் மேலான பொருள். சிவம் என்ற இறைவன் எங்கே இருக்கான்? அந்த பரத்தில் அந்த பரம் நம்ம மூளையில் இப்போ ஓங்கார மூளை, ஆங்கார மூளை, அதாவது சிறுமூளை பெருமூளைக்கு நடுவில் ஓங்கார மூளை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஓங்கார மூளை தான் நம்ம மண்டையோட்டில் மூடப்பட்டிருக்கு. உச்சிக்கு கீழே உள்நாக்குக்கு மேலே வைத்த பதம் இது வாய்த்திருவாதுன்னு நம்ம திருமூலர் போன்ற சித்தர்கள் சொல்கிற மாதிரி அந்த ஓங்கார மூளைக்குள்ளே அந்த நட்சத்திர பிரகாசத்துக்குள்ளே உள்ளே அந்த ஜோதிமயமாக பிரகாசமாக ஆத்ம ஜோதி இருக்குது இல்லையா? அது அங்கே அந்த பகர வடிவு குழுவில் தான் அது அந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த பான்றது குறிக்கிறது. அந்த ஆன்மா இருக்கக்கூடிய அந்த இடம், அந்த ஷேப் பா வடிவில் இருக்குமா. அதை திண்டுக்கல் சரவணானந்த சுவாமிகள் பகர வடிவ குழின்னு குறிப்பிடுவாங்க. அதுதான் பா. அதுதான் அந்த ஆன்மா இருக்கக்கூடிய இடம்தான் நம்மளுக்கு திருவருள் காரியப்பட்டு தான். அந்த திருவருள் சக்தி இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு அந்த மாய சக்தியெல்லாம் ஒழிக்கும், கர்ம வினையெல்லாம் ஒழிக்கும், ஆணவம் போகும், அந்த ஆணவம் கண்மம் மாயையெல்லாம் போகும். அப்போ அந்த ஆன்மா நம்ம சிவத்தோடு சேர்ந்துடும். அப்போ தான் அது பரசிவமாக இருக்கும். அப்போ பரசிவன்றது எல்லாத்துக்கும் மேலான சிவம். அப்போ அப்படி பான்றதுக்கு பார்த்தோம். அந்த பகர வடிவ குழுவி தான் பான்னு பார்த்தோம். அப்படின்னா நம்ம அதோடைய தமிழ் இதில் மெய் எழுத்துக்களில் ரா எத்தனாவது இடத்துல இருக்கும்? இக்கு இங்கு இச்சு அப்படி சொல்லி பார்த்தோன்னா 12ஆவது வரிசையில் இருக்கும். அந்த ஆன்மீகத்துலேயும் தமிழுக்கும் பாருங்கள், அந்த தமிழ் எழுத்துக்களே ஆன்மீக சம்மந்தப்பட்டது, இறைவனால் கொடுக்கப்பட்ட மொழின்னு நம்ம தமிழ் மொழியை சொல்லுவாங்க. அந்த 12ஆவது நிலை துவாத சாந்த நிலைன்னு சொல்லுவாங்க ஆன்மீகத்தில். அது ஆன்மா அங்கே இருக்குது. ஆன்மாவே சிவமாக இருக்குது. அப்போ ரான்றதுக்கு அந்த அர்த்தம் சிவநிலைக்கு நாம் சென்றோம்னா அந்த சிவத்தை உணரலாம். அப்போ பரன்றது மேலானது, எல்லாத்துக்கும் மேலான, அதை விட சிறந்தது வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ சிவம்ன்றது நம்ம ஏற்கனவே நிறையா பார்த்துருக்கோம். நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். சிவம்ன்றது மலமற்றது. அதை பற்றி சிவத்தை பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம அதுக்கடுத்து சின்மயம் பார்க்கலாம்.